Very good morning, sir. Very, very good morning. சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க சார் ஸ்பீச், ஆன்மீக ஸ்பீச். சுகமா இருந்தது. வெரி குட். அப்புறம் சொல்லுங்க. இன்னைக்கு மார்னிங் செஷன் நம்ம வியாபாரத்துக்கு ரொம்பவும் பொருத்தமான நிறைய விஷயங்களை குருஜி கொடுத்தாரு இல்லையா, ஆசான்ஜி? ஆமாங்க சார். யூ டூ ஒன்லி வாட் யூ கேன் டூ. நீ செய்ய உன்னால என்ன செய்ய முடியுமோ அதான் நீ செய்ய முடியும். நீ என்ன செய்ய முடியுமோ அதை நீ செஞ்சாதான் கடவுள் செய்ய முடிஞ்சதை அவர் செய்வார். கடவுளால செய்ய முடிஞ்சதை மனிதனால செய்ய முடியாது. மனிதன் செய்யறத கடவுளால செய்ய முடியாது. கடவுள் வந்து உனக்காக 1-to-1 பிரசன்டேஷன் போக மாட்டாரு. கரெக்டா? கரெக்ட் தான் சார். ஆனா நீங்க 1-to-1 பிரசன்டேஷன் போனாதான் கடவுள் வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்த முடியும். புரியுதா அவர் சொல்றதுல? புரியுது சார். அப்ப மனிதன் செய்யறத மனிதன் செஞ்சாதான் கடவுள் செய்யறத கடவுள் செய்வார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா நமக்கு எல்லாமே நடந்துரும்னு நினைக்கிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா எல்லாமே நடக்கும். ஆனா கடவுள் செய்யறத செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனா நம்ம செய்யலையே. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சாதானே நடக்கும். ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை சொன்னாரு. நீ எதுல போக்கஸ் பண்றியோ அது உனக்கு கிடைக்கும். உன்னால முடியாதுன்னு தெரிஞ்சா கூட நீ கேளு, கிடைக்கும். நீ அதை நோக்கி செய். அதை என்ன செய்யணுமோ அதை செய். வேற மற்றவங்க எல்லாருமே உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இன்னைக்கு வந்து எனக்கு 1ஆம் தேதி நிறைய விஷயங்கள், நம்ம வந்து அக்டோபர் மாசத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த 5 crore பூல் 3 crore பூல்ல முயற்சி பண்ற நண்பர்களுக்கு இது வந்து எத்தனாவது மாதம்? செப்டம்பர்னா 4 மாசம் முடிஞ்சிச்சு. அக்டோபர், நவம்பர் இந்த 2 மாசம் முடிஞ்சா எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் வரப்போகுது. அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு செய்றீங்கன்னு தெரியல. பரவாயில்ல. தினம் தினம் அதை நீங்க உணர ஆரம்பிச்சுக்கும் போது அடுத்த 6 மாசத்துக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த 10 கோடி ரூபா ஆஃபர்ல நீங்களும் நிச்சயமா ஒரு மெம்பர் ஆயிடுவீங்க. பட் இப்போ இந்த 10 கோடியில யார் யாரு ஒரு பார்ட்டா கலந்து நீங்க ஒர்க் பண்றீங்களோ அடுத்த 10 கோடியில இன்னும் அதிகமா சம்பாதிப்பீங்க. இங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. எல்லாராலையும் முடியும். மேடமுடைய ட்ரைனிங் கேட்ட உடனே நானும் சுவிட்சர்லாந்து போகணும், நானும் ஸ்டார் குரூஸ் போகணும், நானும் லண்டன் போகணும் நினைக்கிறதோட நிறுத்தாம செயல்படுங்க. இன்னைக்கு 300 பிவியை நம்ம செய்ய முடியுமா? எத்தனை பேர் அதை செய்ய முடியும் நம்புறீங்க? நேற்று கூட நண்பர் பழனிவேல் வந்து அவங்க அப்ளைன் ஒரு நாள் ஃபுல்லா நிறைய ஹோம் மீட்டிங். ஒரு ஹோம் மீட்டிங்க்கு ஒரு போட்டோ போடுங்க. அப்பதான் நீங்க எத்தனை ஹோம் மீட்டிங் பண்ணீங்கன்னு தெரியும். ஒரே ஹோம் மீட்டிங் 6 போட்டோ போட்டீங்கன்னா அடுத்தடுத்த போட்டோவை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஹோம் மீட்டிங்க்கும் ஒரு போட்டோ போடுங்க. ஏன்னா அச்சீவர்ஸ்ல நிறைய போட்டோ நீங்க போட்டு தள்ளிட்டீங்க, வீடியோ போட்டு தள்ளினீங்க அப்படின்னா எதை பார்க்கறது எதை பார்க்காம இருக்கிறதுன்றது போயிடும். ஒரு ஹோம் மீட்டிங் இத்தனை போட்டோ, ஃபர்ஸ்ட் ஹோம் மீட்டிங், செகண்ட் ஹோம் மீட்டிங் போட்டு போடுங்க, தப்பே கிடையாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நிறைய ஹோம் மீட்டிங் பார்த்தோம், அதனாலதான் ஹோம் மீட்டிங் நிறைய போனோம் சார். இல்ல ஒரே ஹோம் மீட்டிங்ல நிறைய போட்டோ போட்டீங்க. இல்ல நிறைய பேர் பார்த்தாங்க, விதவிதமா பார்த்ததுனாலதான் விதவிதமா போட்டோம். இல்ல சார், அதாவது உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா ஒரு ஹோம் மீட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் ஹோம் மீட்டிங் இது, செகண்ட் ஹோம் மீட்டிங். சரி 1 or 2 போடலாம். நீங்க ஒரே ஹோம் மீட்டிங்க்கு 6 போட்டோ 7 போட்டோ போட்டீங்கன்னா எல்லாமே ஒரே லிட்டர் தான் கூட்டு போயிருக்கீங்க. பட் வேற வேற லொகேஷன்ல பண்ணும்போது இது ஹோம் மீட்டிங் 1, ஹோம் மீட்டிங் 2, ஹோம் மீட்டிங் 3 பிரிங்க. அன்றைக்கு நீங்க எத்தனை ஹோம் மீட்டிங் பண்ணீங்கன்னு தெரியும். நீங்க வேற வேற ஆங்கிள் வேற வேற ஹோம் மீட்டிங் போட்டோ போட்டீங்கன்னா என்ன பண்றது?
எனிவே வாழ்த்துக்கள். 300 பிவி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ அதாவது உங்க அப்ளைன் வந்த பிறகு எப்படி உணர்றீங்க பழனிவேல் சார்? சூப்பரா உணர்றேன் சார். அவர் கூட்டிட்டு போனதுனால வந்து நிறைய டவுன்லைன் நிறைய வந்து நிறைய சொந்தங்கள் நிறைய வந்து கிடைச்சாங்க. அனுபவங்கள் நிறைய இருந்தது. என்னுடைய வெஸ்டீஜினுடைய உணர்வுகள் நிறைய எனக்குள்ள வெஸ்டீஜ் இருக்கு அப்படின்றத உணர்த்திட்டார் சார். சூப்பரா இருந்ததுங்க. தெரியாத தெரியாத விஷயங்கள்ல நிறைய கத்துக்கிட்டுங்க. அருமையான வாய்ப்பு இருக்கு. அதாவது புதையில் இருக்குன்றத அப்ளைன் சார் வந்து அந்த ஹோம் மீட்டிங் பண்ணும்போது அப்போதான் எனக்கு அந்த அதுக்குள்ள ஒரு உணர்வு நிறையவே வந்துச்சு. நிறைய உணர்வு சார் அதுல நிறைய சார். அப்ளைன் நம்ம கூட ஒரு வாரம் இருந்தா நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கு சார். ஒரு மாசம் இருந்தா சாதிச்சிடும் சார். 6 மாசம் இருந்தா வெஸ்டேஜே நம்மளதான். உலகம் பிறந்தது எனக்கு அப்படின்றது நான் உணர்ந்துருவேன் சார். நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா உங்க அப்ளைன் தோத்துருவாரு. இல்ல சார், அவர் ஜெயிக்கிற மூலமா தான். ஏன்னா அவர் உங்க கூடவே இருந்தா உங்க வேலை மட்டும் தான் நடக்கும், அவர் வேலை நடக்காது. ஆனா நேற்று முந்தா நாள் நடந்த எல்லா மீட்டிங்கையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்களா? அவர் பேசுனதெல்லாம் கண்டிப்பா சார், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அது திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. உங்க அப்ளைனோட நீங்க சூப்பரா பேசுவீங்க. தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் பிசினஸ். உங்க அப்ளைன் உங்க கூட தான் இருக்காரு. கண்டிப்பா சார். 6 மாசம் இல்ல 1 வருஷம் இல்ல, லைஃப் லாங் உங்க அப்ளைன் உங்க கூட இருப்பாரு. எப்போ நீங்க உங்க அப்ளைன் பேசுறத கவனிச்சு நிறைய பேர் அப்ளைனை கூட்டிட்டு ஹோம் மீட்டிங்ல விட்டு வெளியே போய் போன் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த மீட்டிங் ஏற்பாடு பண்றாராமா. இல்ல, முதல்ல நீங்க உங்களை தயார் பண்ணுங்க. இன்னைக்கு குருஜி சொன்ன மாதிரி நமக்குள்ள இறைவன் இருக்கான்றத முதல்ல உணரணும். நம்ம எங்கெங்கயோ தேடுறோம். நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு நம்மளுடைய உள்ளம்ன்ற ஆலயத்தை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம். நம்ம இங்க சுத்தம் இல்லாம எங்க போய் என்ன பிரயோஜனம்? கரெக்டா? சோ அப்ளைன் கூட இருக்கிறார் அப்படின்ற உணர்வு நம்ம கூட இருக்கும். எப்போ அப்படின்னா அப்ளைன் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் வரும். நீங்க நிறைய ஜூம் மீட்டிங்ல கேட்டதுனால நான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் வரும். நம்ம என்ன பேசணும், இங்க இந்த இடத்துல என்ன பேசணும், இந்த இடத்துல என்ன பேசணும், இவர்கிட்ட என்ன பேசணும். உங்க அப்ளைன் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு நல்ல ஃபீல்டு ஒர்க்கர் ஜெகதீஷ் சார். ஸோ சரியா பயன்படுத்துங்க. அப்ளைனை பயன்படுத்துங்க. ஆனா அப்ளைன் கூடவே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்ளைன் ட்ரைனிங் மீட்டிங் வரும்போது கத்துக்கணும். இப்போ விக்டோரியா மேடம் காக்கிநாடா போயிட்டு வந்தாங்க. அந்த கார் ஃபங்க்ஷன் எல்லாரும் பார்த்தீங்க. அந்த மாணிக்க அம்மாட்ட நானும் பேசினேன். அந்த அம்மாட்ட அந்த மேடம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் அந்த கார் ஃபங்க்ஷன் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் பேசினேன். அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா நான் கார் வாங்கும்போது என்னுடைய வருமானம் அந்த மாதம் 82,000. ஆனால் கார் வாங்கின பிறகு அடுத்த மாதம் 1,50,000 லட்சம் வந்தது. அது எப்படி வந்ததுன்னா அந்த காரை நீங்க சரியா பயன்படுத்தணும். அந்த கார் எங்க போனாலும் உங்க கூடவே இருக்கணும். அப்போ பிசினஸ் தானா க்ரோ ஆகும். ஒரு ஃபாரின் ட்ரிப் வருது. அந்த ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தவங்க அந்த ஃபாரின் ட்ரிப்பை வச்சு பிசினஸை டெவலப் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த டைம்ல நம்ம அந்த எந்த அளவுக்கு நம்ம க்ரோ பண்றோமோ அப்போ அதுதான் நம்ம பிசினஸ். ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தாங்க. இப்போ ஜெகதீஷ் சார் எப்போ பார்த்தாலும் அவர் அந்த ஃபேமிலியோட உள்ள ஃபோட்டோஸ், அந்த தாய்லாந்தில் எடுத்த ஃபோட்டோஸ் அப்பப்போ டிபியில் வைக்கிறது, ஸ்டேட்டஸில் வைக்கிறது எல்லாமே வச்சுட்டு இருக்காரு. ஸோ அதான் கரெக்டான பிஸ்னஸ் மேன். நம்ம பிஸ்னஸ் அதானே. இப்போ அடுத்த ஸ்டார் குரூஸ் வீடியோவை ஃபோட்டோவை அடிக்கடி உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்கன்னு மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்? உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்குறவங்க கேட்பாங்க, என்னப்பா எப்போ பார்த்தாலும் அந்த கப்பலையே போட்டுட்டு இருக்கிறேன். அந்த கப்பலில் தாங்க நான் போகிறேன் பிப்ரவரி மாதம். தைரியமாக சொல்றதுக்கு எத்தனை பேர் தைரியம் இருக்கு? நம்பிக்கையோட சொல்றதுக்கு எத்தனை பேர் பாஸ்போர்ட் அப்ளை பண்றேன்னு சொல்லி இது வரைக்கும் அப்ளை பண்ணல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் குறை சொல்றதுக்கோ குற்றம் சொல்றதுக்கோ இல்லை. இது என்னால முடியும்னு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுவீங்க. நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்டார் குரூஸ் போயிடுவீங்க. பாஸ்போர்ட் இல்லாதவங்களுக்கு சொல்றேன். இருக்கிறவங்க அதுக்கான வேலையை செய்யணும்.
முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலை கூட வழி கொடுக்கும். சொன்னார்ல, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. ஸோ நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா இந்த உலகம் நம்ம காலடியில். சரியான முடிவு எடுங்க, சரியான ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு 300 பிவி பண்ண முடியுமா? பழனிவேல் சார் பண்ணியிருக்காரு, கிரி சார் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கள சொல்றேன், யார் யார் 300 பிவி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம செய்ய முடியும்னு நம்புறாங்க. கிரி சார் டீம்ல ரபேத் 500 பிவி பண்ணியிருக்காரு. நிறைய நண்பர்கள், அதாவது மாச கடைசியில அவங்க வந்து சைடு வேல்யூக்காக போடல. இந்த 300 பிவி இந்த கான்செப்ட், இந்த 300 பிவி இந்த ஒரு மாடல், ராஜன் சார் கொடுத்த மாடல், இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன், இது என்னால் முடியும். நான் 300 பிவிக்கு வாங்கிட்டேன். இந்த மாடலை, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு 4 பார்ட்னர் வேணும். 4 ஆளை சேர்க்கல, 4 பார்ட்னர். ஒருத்தருக்கு 4 பார்ட்னர் வேணும். புதுசாக வர்றவங்களுக்கு 4 பார்ட்னரை அந்த மாதம் அவங்க கொண்டு வரணும். பழைய ஆளுங்க 2 பார்ட்னரை கொண்டு வரணும். தட்ஸ் ஆல். மாதம் மாதம் அவங்க வாங்கணும் 300 பிவி. இவ்வளோதாங்க கான்செப்ட். வெரி சிம்பிள். நண்பா, நான் இந்த வியாபாரத்தை, இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் எனக்கு ஒரு 4 பார்ட்னர் வேணும். அதில் ஒரு ஆளாக நான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கேன். வா, நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். இதை சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? இதை சொல்றதுக்கு என்ன ட்ரைனிங் வேணும்? ப்ளூ பிரிண்ட் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அதை அழகா பிரிண்ட் போட்டு வச்சிருக்காங்க சில நண்பர்கள், மிஸ்டர் நம்பிராஜன் அண்ட் மிஸ்டர் ராஜேந்திரன். என்னுடைய டீம்ல உள்ள நண்பர்கள் யார் யார் அதை போட்டு வச்சிருக்காங்களோ, மிஸ்டர் ஒசூர் ரவி, அவங்களெல்லாம் நான் சொல்றேன். அப்ப அந்த ப்ளூ பிரிண்ட் எத்தனை பேர் எடுத்து காட்டுறீங்க? 7வது மாசம் 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்? அப்ப இந்த 7வது மாசம் 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வழி இருக்கு அப்படின்னா, ப்ளூ உங்கள்கிட்ட ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன தைரியமா கேட்கலாம். ஏன்னா நம்முடைய அடுத்த டார்கெட் அவங்க தான். ஏன்னா பிசினஸ் மேனுக்கு தான் தெரியும் பணம் எப்படி வருது. ஓ, இந்த பணம் இப்படி வர வாய்ப்பு இருக்கா, இவ்வளவு நாள் நமக்கு இது தெரியாம போச்சு. நிறைய பேர் சொல்லக்கூடிய பதில் இதுதான். நான் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரசன்டேஷன் ரெடில்ஸ்ல ஒரு மேடம் கொடுத்தேன். கேட்டேன், 5வது மாசம் 5 லட்ச ரூபா வர்றதுக்கு பிளான் இருக்கா மேடம்? இல்லை. சரி, 5வது மாசம் 5 லட்ச ரூபா வரணும்னா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? சார் நிறைய பண்ணணும் சார். சரி, 4வது மாசம் 1 லட்ச ரூபா உங்களுக்கு வரும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? என்னால ஒரு 2 லட்ச ரூபா பண்ண முடியும் சார். இப்படி இவ்வளவு பண்ணா போதும் மேடம். மாசம் 10,000 ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். நீங்க தேவையான பொருளை எடுத்து யூஸ் பண்ணிட்டு உங்க அக்கம் பக்கத்துல கூட அந்த பொருட்களை நீங்க அவங்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்க ப்ரொமோட் பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் 300 பிவி இதை பண்ணணும் சார். ஈஸியா பண்ணிடலாம் சார். அவ்வளவுதான். நான் அவங்கள்ட்ட வெஸ்டேஜ் ப்ராடக்டை பற்றியோ வெஸ்டேஜ் பிளானை பற்றியோ எதுவுமே பேசல. இந்த பிளானை மட்டும் தான் காட்டினேன். இது பிசினஸ். இன்னைக்கு நிறைய பேர் வெஸ்டேஜில் பணம் இல்லைன்னு தானே வேற வேற நெட்வொர்க் ஓடிட்டு இருக்காங்க. அங்கங்க போயிட்டு அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் ஒன்றும் இல்லாம திரும்பி வராங்க. அப்படி வெஸ்டேஜில் வந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்னால் காட்ட முடியும். ஆனா வெஸ்டேஜ் என்ற அற்புதமான வாய்ப்புல இருந்துகிட்டு நம்ம ஏன் அதை பயன்படுத்தலை? பிளான் தெளிவா இருக்கு. அது கிருஷ்ணகிரி ட்ரைனிங் வந்தவங்களுக்கு தெரியும். வராதவங்களுக்கு நம்ம அந்த ட்ரைனிங்கை நம்ம திரும்ப திரும்ப போட்டு காட்டிட்டு இருக்கோம். மீண்டும் நாளைக்கு அதையே திரும்ப போடுவோம். மேடம் ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா, ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி பண்ண முடியும்ன்றத சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் சார் செய்யணும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆசாஞ்சி, இன்னைக்கு 1ஆம் தேதி அதனால சரி ஆசாஞ்சியுடைய ஒரு நல்ல ஒரு இதை கேட்கலான்னு பார்த்தோம். அது அந்த வீடியோவும் நமக்கு தேவையானதா, நம்ம அத்தனை பேரும் புரிஞ்சிக்கக்கூடியதா இருந்தது. கரெக்டா? ஸோ பழனிவேல் சார், ஒன்ஸ் அகேன் வாழ்த்துக்கள். சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய ஸ்டார் குரூஸ் பயணத்துக்கான அந்த சில்வர் டைரக்டர் அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு மேலேயும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அதுக்குள்ள திறமை உங்கள்கிட்ட இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மற்றவங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாமே ப்ளீஸ்.
ஹலோ, சார் வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணியம்படி. குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆசன்ஜியினுடைய அந்த அவருடைய இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அற்புதமாக இருந்தது. என்ன விஷயம்னாக்கா சார் சொல்கிற மாதிரி, சுவாமிஜி சொல்கிற மாதிரி நம்மள முதல்ல நாம நம்பணும். கடவுள் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கையோடு பண்ணும்போது எல்லா விஷயமும் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்றத நம்ம நினைக்கணும். நம்ம வேலையை நம்ம செய்யணும். அவர் வேலையை அவர் கண்டிப்பாக செய்வார். நம்ம அதாவது நம்ம இவ்வளோ மரம் வளர்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அவ்வளோ மரம் வளர்க்கறதுக்கு விதையை நாம தான் போடணும். அவர் வந்து கடவுள் போட மாட்டார். விதை போட்டு அதை பராமரிக்க வேலை மட்டும் தான் நம்மளது. அதனுடைய பலன் கொடுக்குற வேலை வந்து பார்த்தோன்னாக்கா இறைவன் செய்வார். அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வார். நாம தான் வந்து எவ்வளோ விதை விதைக்கணும், நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லானது புரிஞ்சுட்டு சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கிடைக்கணுமோ கேட்கணுமோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம் என்கிறது புத்தகம். வாசிக்கலாம் என்கிறது புத்தகம், சிக்கலாம் என்கிறது செல்போன். புத்தகம் படிச்சா நமக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஆனா செல்போனையே பார்த்துட்டு இருந்தா நம்ம நேரம் தான் வீணாகும். செல்போன் பயன்படுத்தணும், நம்ம தேவைக்கு பயன்படுத்தணும். ஆனா நிறைய பேர் இப்ப ஜூம் மீட்டிங் நம்ம அதை பயன்படுத்துறோம், நல்ல விஷயம். நம்ம டீம்ல இருக்கிற மீட்டிங் ஷெடியூலோ இல்ல அப்ளைன் மெசேஜோ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் பாருங்க, 15 நிமிஷம் பாருங்க. ஆனா முழு நேரமா அதையே பார்த்து நேரத்தை வீணாக்கி அதுல நான் ஏகப்பட்ட குரூப், ஏகப்பட்ட இது, இப்ப இந்த ரீல்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் அதுலயே டைம் வேஸ்ட் பண்ணி, எதுக்காக சொல்ல வரேன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும், பார்க்க ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், எல்லாம் ஓகே. ஆசான்ஜி சொன்ன மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கலாம். அது மட்டுமே அத செல்போனை பார்த்தே சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிரிச்சு போயிடும், சிரிப்பா சிரிக்கும். ஆனா அடுத்தவங்களை பார்க்கும்போது நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்குறீங்க, உங்களுடைய டீமை பாக்குறீங்க, இல்ல ஒருத்தர் பேச போறீங்க, அவங்ககிட்ட ஸ்மைல் பண்ணலாம், தப்பே கிடையாது. நமக்கு பிடிக்காதவங்கள பார்த்து நம்ம ஸ்மைல் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றாரு ஆசான்ஜி. சாரி சொல்ல கத்துக்குங்க, அவங்கள மன்னிக்க கத்துக்குங்க. அது எப்படி சார் முடியும்? அப்படி பண்ணிட்டேன்னா நீ எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். நீ இந்த உலகத்தையே ஜெயிக்கிறதுக்கு நீ தயாராயிட்ட அப்படின்றாரு. கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் உங்களுக்கு கெடுதல் பண்றவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, மன்னிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, நிச்சயமா அது ரொம்ப கஷ்டம்தான். கரெக்டா? ஆனாலும் அதை செய்தால் கடவுள் உங்கூடவே இருக்காரு. கடவுளுக்குள்ள பவர் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. இன்னைக்கு காலையிலே எனக்கே ரொம்ப ஒரு பெரிய மோட்டிவேஷனும் இது கிடைச்சது. அதனாலதான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செல்போன்ல தயவு செய்து அதிக நேரத்தை செலவு பண்ணாதீங்க. அது நம்ம டைமை சாப்பிட்டோம். நம்ம டைம் தான் நமக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த உலகத்துல நமக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ஆனா அந்த 24 மணி நேரத்தை பெருக்க தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. டைம் எந்த அளவுக்கு நம்ம பெருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. தெரியுதா எல்லாருக்கும்? அதாவது நம்முடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க பட்டியல்ல சொந்தக்காரனே முதலிடத்தில் இருப்பான்னு போட்டிருக்கு. அது உண்மையாவோட இருக்கலாம், நிறைய இடங்கள்ல இருக்கு. சில இடங்கள்ல சொந்தக்காரங்க நிறைய ஹெல்ப் பண்றாங்க, இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சார் அவர் வருவார்னு நினைச்சேன் சார், அவர் வரல சார், இவர் செய்வார்னு நினைச்சேன் சார், இவர் செய்யல சார். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம செய்யணும். ஏன்னா இது என் பிசினஸ், நான் தான் செய்யணும். நீங்க அதை மட்டும் பாருங்க. நீ நிறைய பேரு ஒரு சில டவுன்லைன் பேரை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த டவுன்லைனை மட்டும் நம்ம நம்ப கூடாது,
என்னுடைய ஒரே இது அதுதான். அடுத்து 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 இருக்கிறவங்கள நம்ம அடுத்தவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஆனா அடுத்தவங்க என்ன செய்றாங்க? ஏன்னா இன்னும் நிறைய பேரை நம்ம புதுசா உள்ள கொண்டு வரணும். நியூ கான்டாக்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பிசினஸ் டெவலப் ஆகும். புது ரத்தம் உள்ள வரும்போது தான். இன்னைக்கு பழைய ஆளுங்க பழைய இது அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த இதே வேண்டாம். இந்த கான்செப்டை மாத்துங்க. ஓகே, சரி. உங்களுடைய ஃபீட்பேக் யாராவது கொடுக்குறதா இருந்தா நீங்க பேசலாம், தாராளமா கொடுங்க. ஹலோ, Very good morning, Good sir. morning, sir. மார்னிங். சார் குட் மார்னிங், பாண்டியன் சார் பேசுறேன் சார். குட் மார்னிங் சார். சார் நல்லா இருக்கல சார்? சூப்பரா இருக்கேன். கிரேட். சரி சார், சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார். சார் காலையில ஜூம் கேட்டதுக்கு சார், சார் சொன்ன மாதிரி நமக்குள்ளதான் இருக்குது எல்லாமே சார். நம்ம இன்னைக்கு செய்யணும் கொள்ளணும், நம்மளுக்குள்ளதான் அந்த உணர்வு இருக்கு சார். கடவுள் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. நாம செய்யணும், நம்ம முடிவு பண்ணா மட்டும்தான் சார் நம்ம இதுல சக்சஸ் பண்ண முடியும். பொதுவா வந்து ஒரு 300 பிவி பண்றது நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 பிவி பண்ணா கூட 30 நாளைக்கு 300 பிவி ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது சார். இல்ல கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னு யாரோ ஒரு கஸ்டமர் முடிவு பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 21 பிவி பண்ணா கூட 14 நாள்ல 294 பிவி வந்துடுது சார். பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணா கண்டிப்பா பண்ணலாம் சார். 300 பிவி சாதாரண விஷயம் கண்டிப்பா பண்ணலாம் சார். ஆனா அவங்க முயற்சி பண்ணணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் சார். வந்துக்கிற டீம்ல இருக்க 29 பேர் கண்டிப்பா செஞ்சா நல்லா இருக்கும் சார். அவங்க முயற்சி பண்றது இல்ல சார், அவங்க முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கணும். ஆமா சார், ஆமா, உண்மை. முடிவு எடுத்தாதான் முயற்சி பண்ண முடியும். முடிவு எடுத்தா முடிஞ்சிடும் சார். முயற்சியே முடிஞ்சிடும், கண்டிப்பா முடிஞ்சிடும். கண்டிப்பா முடிஞ்சிடும். ஆமா டிசிஷன். ஆமா சார். TRYன்றது ஒரு கெட்ட வார்த்தை. ட்ரை. நான் ட்ரை பண்றேன். எத்தனை பேர் சாப்பாடு முன்னாடி உட்கார்ந்து ட்ரை பண்றீங்க? இல்லையா சார்? ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டு இருந்தேன் சார். சாப்பிடணும்னு முடிவெடுத்தானே உட்கார்றோம். சாப்பிட்டு ஆமா. எத்தனை பேர் பாத்ரூம்ல போய் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க? இல்லையா சார், கடகன்னு குளிச்சு வந்துனே இருக்கிறோம். இந்த ரெண்டு வேலையும் முடிவெடுத்துறோம். மற்ற இதுல தான் யோசிக்கிறோம். இந்த பஸ்ல போலாமா, கண்டிப்பா சார். ஆமா ஆமா. ஷேர் ஆட்டோல போலாமா, பைக்ல போலாமா, இதெல்லாம் யோசிக்கிறோம். அதுக்கு போலான்றத முடிவெடுக்க முன்னாடியே டைம் போயிடுது. ஆமா 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 ஆமா. நிறைய இடங்களுக்கு நிறைய நேரங்கள்ல டிக்கெட் நம்ம புக் பண்றது இல்ல. இப்ப ஆம்பூர்ல இருக்கிறவங்க ட்ரெயின்ல போலாமா, பஸ்ல போலாமா, டிக்கெட் எதுல புக் பண்றது? கடைசியில டிக்கெட்டே புக் பண்ணாம அன்ரிசர்வ்ல போறது நடக்குதா இல்லையா? நடக்குது சார், கண்டிப்பா நடக்கும். அப்ப முடிவெடுத்தால் தான் நடக்கும். இப்ப 300 பிவி பண்ணணும் முடிவெடுத்துட்டா நடந்துரும். கண்டிப்பா நடக்கும் சார். நடக்குமா? நடக்காது. நடக்கும். 300 பிவி பண்ணணும்னு முடிவெடுத்தவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க சார். பண்ணிட்டாங்க சார். ஆமா ஆமா, உண்மை. பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, இன்றைக்கு வரைக்கும் பண்ணல. ஆமா சார், அது நிறைய இருக்கிறாங்க சார். கரெக்டா? அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, முடிவெடுத்தவங்க தான் எந்த வேலையும் செய்ய முடியும். இன்னைக்கு பிரான்ச் டைரக்டர் முடிச்சவங்க எல்லாருமே பிரான்ச் டைரக்டர் முடிக்கணும்னு முடிவு பண்ணவங்க. ஆனா பிரான்ச் டைரக்டர் முடிச்ச பிறகு நிறைய பேரு பெருசா நான் அச்சீவ் பண்ணிட்டேன், லைஃப்ல எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்துடுறாங்க. அதுதான் ஒரு புரியாத புதிரா இருக்குது. நிறைய பேருடைய இதை நான் பாக்குறேன். சார் பிரான்ச் முடிச்சிட்டேன் சார். சார் முடிச்சிட்டேன். இந்த மாசம் நான் எப்படியும் நான் 2001 பிவி கொண்டு வந்துருவேன் சார். நண்பா, நீ குறைஞ்ச அளவு, நீ முதல் படி அது. பட் உன்னுடைய போக்கஸ் என்ன? அது VMCMா இல்ல கிரவுண்ட் டைரக்டரா இல்ல 1 lakh கிரவுண்ட் டைரக்டரா இல்ல 5 lakh கிரவுண்ட் டைரக்டரா? அது நீ தான் முடிவு பண்ணணும். அதாவது 10 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கான வேலையை செய்யுங்க. அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது ஈஸி வெஸ்டீஜ்ல அப்படின்னா அதை செய்யணும். நம்ம அதுக்கான வேலையை செய்யணும். அதுக்கான டீமை நம்ம வளர்க்கணும். ஸோ அதுதான் உண்மை. தேங்க்யூ பாண்டியன் சார். முயற்சி பண்ணாதீங்க, முடிவெடுத்துருங்க, நடந்துடும். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. ராஜேந்திரன் சார் பேசுனீங்க, என்னாச்சு? சிக்னல் கட் ஆயிடுச்சா? வெரி குட் மார்னிங் சார்.
குட் இல்ல மார்னிங் சார், குட் மார்னிங். இன்னொருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அப்புறம் இன்ட்ரா பண்ணும்போது நான் டெக்ஸ்ட் சரி, பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஃபைன். எனக்கு அவரு சொன்ன கருத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழத்துக்குள்ள எத்தனை விதைகள் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த விதைக்குள்ள எவ்வளவு பழம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. சார் இதுதான் சார் விஷயம். நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா விஷயத்துல நம்ம வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு பணம் இருக்குன்றது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்ம விதைக்கிற விதையை விதைக்கிட்டே போயிட்டே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட குரோத் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். இது நல்ல கருத்து. இதுல இருந்து நம்மளுடைய பிசினஸுக்கு இது ஒரு ஓரியன்டான விஷயங்கள் தான். நன்றி சார். நல்ல நல்ல ஒரு பாயிண்ட். அதனாலதான் லீடர்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்க, யாரையும் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க சூப்பரா பண்ணுவாங்க, இவங்க சூப்பரா பண்ண மாட்டாங்க. சூப்பரா பண்ணுவாங்கன்னு எல்லாரையுமே இது பண்ணுங்க. ஆனா யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. ஆனா நீங்க யாரை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க சூப்பரா பண்ணுவாங்க சில நேரங்கள்ல உங்களை விட. அதே மாதிரி நம்ம டீம்ல நம்ம டவுன்ல நல்லா பண்ணா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அவங்கள எப்பவுமே டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. சில பேர் நம்மளோட மேலே போயிடுவாரோ அப்படின்ட்டு சில பேர் அமுக்குவாங்க. அதை பண்ணாதீங்க. அதை வேற நெட்வொர்க்ல தான் பண்ணா அதனால அவங்களுக்கு லாபம். ஆனா நம்ம நெட்வொர்க்ல அது மாதிரி பண்ணவே கூடாது. நம்ம டவுன்ல நமக்கு நம்மளோட சீக்கிரமா பிரான்ஸ் முடிச்சாலும் சரி, கிரவுன் முடிச்சாலும் சரி, டைமண்ட் முடிச்சாலும் சரி சந்தோஷம். கிரவுன் முடிச்சா கூட சந்தோஷம். விஎம்சிஎம் ஆனா கூட சந்தோஷம். அதுக்கான சப்போர்ட்டை பண்றதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கும். உங்க அப்ளைன் எல்லாருமே தயாரா இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு பழத்துல எத்தனை விதை இருக்குன்னு எண்ணிடலாம். ஆனா ஒரு விதைக்குள்ள எத்தனை பழம் இருக்குன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஸோ அதனால ஒவ்வொரு டீம்ல வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டும் ஒரு லீடரா மாறுவாங்க, ஒரு விஎம்சிஎம் மெம்பரா மாறுவாங்க. அந்த இதோட பாருங்க, நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது ஃபீட்பேக் தேங்க்யூ சார். சொல்லலாம்? செந்தில்குமார், நம்பிராஜன் சார், யார் வேணாலும் பேசலாம். இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான மேடை. நீங்க யாருமே பேசாதனால தான் நான் பேச வேண்டியிருக்கு. எப்பவுமே ஃபீட்பேக் செக்ஷன்ல நீங்க நிறைய பேசுனீங்கன்னா எனக்கு சந்தோஷம். குட் மார்னிங் சண்முகம் சார், பேசுங்க. நீங்க பேசுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க கரெக்டா கொடுங்க. ஓகே, வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார், இந்த ஃபீட்பேக் செக்ஷனே வந்து ஒரு பெரிய பாடம் தான் சார், நமக்கு லெசன் மாதிரி தான். ஏன்னா இதுல யாருமே தயங்குறோம், நான் இன்க்ளூடிங் சார். நமக்கு ஒரு வாய்ப்பு வரல அப்படின்றோம், அந்த வந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டி வரணும். பொறாம தானே இருக்கக்கூடாது. போட்டி போட்டுக்கிட்டு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சாலே இது விஷயம் புரிஞ்சிருங்க சார். வெரி குட் வெரி குட், கிரேட் மேடம், சூப்பர், நல்ல பாயிண்ட். நமக்கு இருக்க ஆசான் சொன்ன விஷயம் அதுதான் சார். ஒவ்வொரு நாளும் நிறைய வீடியோஸ் ஆசான் சொல்றது கேட்டிருக்கேன். நம்ம லைஃப்ல வந்து பிளாக் இருக்கும்போது அதை எப்படி நம்ம ஸ்டார் பிரைட்டா மாத்தணும் அப்படிங்கிறது, அந்த பிளாக்னஸ் வந்தாதானே சார் தெரியுது அடுத்த நம்ம இதோட பெருசா பண்ண போறோம், அதுக்காக தான் நமக்கான இது ஸ்டேஜ் அப்படின்னு. அந்த இடத்துல இருட்டாயிடுச்சு அப்படின்னு பயப்படாம அந்த இருட்டுல இருந்து எப்படி பெரிய வெளிச்சத்துக்கு வரணும் அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கான ஒரு பாயிண்டா எடுத்துக்கணும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க சார். வெரி குட். அதே மாதிரிதாங்க சார் இந்த மீட்டிங் செக்ஷனும். ஏன்னா நிறைய விஷயங்கள் போட்டி நம்ம போட ஆரம்பிச்சால் ஐயோ அவங்க பேசிடுவாங்களான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள் தோன்றும் போது எல்லாருமே ஒரே டைம்ல பிரதிபலிப்பா இருக்க முடியுங்க சார். எல்லாருமே பேச ஆரம்பிக்கும் போது எல்லாருமே பிரசண்டரா மாற முடியும். எல்லாரும் ஒரு நல்ல அடுத்த லெவலுக்கு போக முடியும். எல்லாருக்குள்ளயுமே ஓகேங்க சார். அது யார் பேசுறது ஃபர்ஸ்ட், அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. அதான் ஆசான் சொன்னார்ல சார், ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்ம போற வழியில கல் இருக்கா முள்ளு இருக்கான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அதை கடந்து நம்ம போயிட்டே இருந்தா போக வேண்டிய இலக்கு அடைஞ்சிடலாம். கண்டிப்பா சார், நான் டெய்லி மீட்டிங் பேசுவேன் சார் இனிமே. கிரேட் மேடம், தேங்க் யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார், இறைவன் நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க சார். அதை நாம தான் சார் பயன்படுத்திக்க முடியல. எனக்கானதை எனக்கு கொடுக்கும்போது அதை நான் நல்லபடியா முடிச்சு நல்லபடியா அதை வாங்கிக்கின்னு நான் அந்த வழியில நான் போனேன்னா நான் சக்சஸ் ஆயிடுறேன் சார்.
கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அதாவது பிரபா மேடம் பேசின பிறகு கூட நிறைய பேர் அமைதியாக தான் இருக்கிறீங்க. போட்டி போட்டு பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.